இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் சீஃப் சேல்ஸ் மேனேஜராக இருக்கார் திரு செல்லம் சார் அவர்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி ஸ்டார் ஹெல்த்லேயே ஒரு நல்ல ப்ராடக்ட் ஸ்டார் ஹெல்த் ஒன்று இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை பற்றி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் செல்லம் சார். வணக்கம் சார். ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் பிளானை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர் ப்ராடக்ட்ன்றதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். நம்ம இண்டஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர்ன்ற ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் எடுக்கலாம், ஃப்ளோட்டராகவும் எடுக்கலாம். இண்டிவிஜுவல் மீன்ஸ் வந்து தனிநபர் எடுக்கிற பாலிசி. ஃப்ளோட்டர்ன்றது என்னென்னா சிங்கிள் பாலிசியில் என்டையர் ஃபேமிலியோ, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பவுஸு, அவங்களோட சில்ட்ரன், அவங்களோட பேரண்ட் இன்லாஸ், இவங்க எல்லாத்தையும் வந்து சிங்கிள் பாலிசியில் கவர் பண்ணுறது தான் அம்பரல்லா பாலிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாலிசி தான் ஃபேமிலி ஃப்ளோட்டர் பாலிசி. இது என்ட்ரி ஏஜ் ஃபேமிலி சைஸ் எப்படிங்க சார் இந்த பிளான்ல? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசிலையும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஏஜ் வந்து ஒரு கட் ஆஃப் ஏஜ் வச்சுருப்பாங்க. இதில் என்ட்ரி ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லிருந்து 75 வயசு வரைக்கும் இந்த பாலிசியில் எடுத்துக்கலாம். இதில் டிபெண்ட் சில்ட்ரன் எந்த ஏஜில் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா 16 நாள்லேருந்து 17 வருஷம் ஏஜ் வந்து அவங்களுக்கு 17 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க இந்த பாலிசியில் என்ட்ரி ஏஜாக எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஏஜ் வந்து 70 பிலோ அவங்க வந்து ஒரு சில்ட்ரன் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் அடல்ட்டாக கன்சிடர் பண்ணி அடல்ட்டுக்கான பிரீமியத்தை இந்த பாலிசியில் வாங்குவாங்க. சார், குழந்தைகள், கணவன், மனைவி இந்த மாதிரி இடையில யாரையாவது இந்த பாலிசியில் இடையில இணைச்சிக்க முடியுங்களா? எடுத்துக்கலாம். இதில் வந்து மிட் டேர்ம் இன்க்ளூஷன் நியூலி மேரிடு கப்புள்ஸ், நியூ பார்ன் பேபி குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையும் வந்து 60 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டிமேட் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைய 91st டேட்லேருந்து இந்த பாலிசியில் இணைச்சிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ பார்ன் பேபி கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து இன்பில்டாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் நியூ பார்ன் பேபி கவரேஜும் கிடைக்கும். இது இந்தியா ஃபுல்லாக ஒரே ப்ரைஸ் ஆகுது சார், இல்லை ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜோன் வைஸாக பிரித்து இருப்பாங்க. ஜோன் ஏ, ஜோன் பி, ஜோன் சின்ட்டு. ஸோ நம்மளோட சென்னை பிரீமியம் வந்து சென்னைக்கான இது பார்த்தீங்கன்னா ஜோன் பியில் வரும். அவுட்டர் சென்னை பின்கோடு இல்லாத மற்ற பின்கோடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் சியில் வரும். ஸோ இப்போ சேலம் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, இதெல்லாம் ஜோன் சியில் வரும். சென்னை பின்கோடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் பியில் வரும். சார், கோபேமெண்ட்டுங்கிறாங்க, இது 60 வயசு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்படிங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா பாலிசிலையும் வந்து கோபேமெண்ட்ன்றது வந்து எந்த கம்பெனிலையும் வந்து என்ட்ரி ஏஜ் 60க்கு மேலே என்ட்ரி ஏஜ் ஆகுறாங்க பாலிசியில் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 17% கோபேமெண்ட் வரும். இந்த பாலிசியில் வந்து 10% கோபேமெண்ட். பாலிசி வந்து 1 இயர் தாங்க சார், இல்லை 3 இயர் 2 இயர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது? பாலிசியில் வந்து நீங்கள் கட்டுற பிரீமியத்தை பொறுத்து வந்து 1 இயர் 2 இயர் 3 இயர் அப்படி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. 1 இயர் பிரீமியத்துக்கு ரிபேட் கொடுப்பாங்க. பாலிசியில் வந்து டேர்ம் ரிபேட்னு கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 இயர்ஸ்க்கான டேர்ம் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் டிஸ்கவுண்ட் வந்து பிரீமியத்தில் உங்களுக்கு லெஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து மோர் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஏஜ் பேண்ட் வைஸ் தான் பிரீமியம் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ 30லேருந்து 35 டு 40 அப்படின்ற மாதிரி வரும்போது வந்து ஏஜ் வந்து அடுத்த ஏஜ் மாறுறதுல அந்த 3 வருஷ கேப்ல வந்து மாறுது அப்படின்னா அதுலேயும் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ புதுசாக பாலிசி இருக்கும்போது மெடிக்கல் ரிப்போர்ட் ஏதாவது தரணுமாங்க சார், இல்லை ஃப்ரீ மெடிக்கல் ஸ்க்ரீனிங்? இந்த பாலிசியை பொறுத்த அளவுக்கு எந்த விதமான ப்ரீ மெடிக்கல் ஸ்க்ரீனிங்கும் கிடையாது. அப் டு 75 வரைக்கும் எந்த ப்ரீ மெடிக்கல் ஸ்க்ரீனிங்கும் கிடையாது. ஓரல் ஸ்டேட்மெண்ட் தான். உங்களோட ஹெல்த் ஹிஸ்ட்ரியை, பாஸ்ட் ஹெல்த் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பாலிசியில் சொல்லணும். சம் இன்சூர்ட் எவ்வளோ இருக்குது சார்? மினிமம் எவ்வளோ? சம் இன்சூர்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 lakhsலேருந்து மேக்ஸிமம் 2 crore வரைக்கும் இருக்குது. இதில் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் என்னென்னா 5 lakhsக்கு மட்டும் 1% சம் இன்சூர்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் உங்களுக்கு ரூம் ரெண்ட், நார்மல் தங்குற ரூம் ரெண்ட் வந்து 5000 ரூபாய் வரும். மற்றபடி 10 lakhs அண்ட் அபோவ் பாலிசிக்கு உங்களுக்கு ரூம் ரெண்ட் கேப்பிங் கிடையாது. சிங்கிள் ஏசி ரூம் எடுத்துக்கலாம், சிங்கிள் பிரைவேட், ஈவன் டீலக்ஸ் ரூம் கூட எடுத்துக்கலாம். அப் டு 2 crore வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா சூட் ரூம் கூட உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. நான் மெடிக்கல் ஐட்டம் கன்சம்பிள்ஸும்பாங்க, அதுக்கு இதில் கவரேஜ் இருக்குங்களா இல்லை கிடையாது? நார்மலாக இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமுக்கு வந்து மெடிக்கல் திங்ஸ்க்கு மட்டும் வந்து பில்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரூம் ரெண்ட்லேருந்து, டாக்டர் ஃபீஸ்லேருந்து, நர்சிங் சார்ஜஸ்லேருந்து, ஆப்ரேஷன் தியேட்டர் சார்ஜஸ்லேருந்து, ஐசியூ சார்ஜஸ்லேருந்து, பிளட்டு, ஆக்சிஜன்,
அங்கே நடக்கிற எக்ஸ்ரேஸ், எம்ஆர்ஐ, இசிஜி, அப்டமன் ஸ்கேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் திங்ஸில் இன்சூரன்ஸில் கவர் பண்ணிக்கலாம். நான் மெடிக்கல் திங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கன்சியூவல்ஸ்ன்னு சொல்லுவோம். க்ளவுஸு, பஞ்சு, கொரோனா கிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம் வந்து இன்சூரன்ஸில் கவர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த பாலிசியில் இது வந்து பெஸ்ட் பாலிசி. இதில் சில 64 ஐட்டம் லிஸ்டட் ஐட்டம் நம்ம கன்சியூமபிள்ஸ் வந்து கவர் பண்ணுறோம் இந்த பாலிசியில் மட்டும். எமர்ஜென்சி ரோடு ஆம்புலன்ஸ் இதில் கவர் ஆகுதாங்க சார்? நார்மலாக ரோடு ஆம்புலன்ஸ் எல்லா பாலிசிலையுமே கவர் ஆகும். ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கும், வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் இது பண்ணுறது வந்து உங்களுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸும் கவர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு, அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் வரைக்கும் எடுத்த ட்ரீட்மெண்ட் அல்லது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் எத்தனை நாள் நம்ம நார்மலாக வந்து இன்பேஷன் ட்ரீட்மெண்ட் பொறுத்த அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு கேஷ்லெஸ் அப்ளிகபிள் ஆகிடும். அங்கே நடக்கிற எல்லா மெடிக்கல் திங்ஸ் சம்மந்தமான சர்ஜரிஸ்லேருந்து எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க இன்பேஷன் ட்ரீட்மெண்ட்டில், கேஷ்லெஸில். இதில் அது ரிலேட்டட் ப்ரீ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் எதனா இருக்குது, 60 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் டேட்லேருந்து பிஃபோர் 60 டேஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் ப்ரீ ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸாக ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். என்னென்ன பில்ஸோ அதுக்கான ரெக்கார்ட்ஸை கொடுத்து நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஆர்கன் டோனர், உடல் உறுப்பு தானம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து கிளைம் கிடைக்குமா சார்? அதாவது வந்து இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த பாலிசியில் கவர் பண்ணுறாங்க. இதில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பேஷண்ட்டுக்காக அவங்க இன்சூர்ட் பர்சனாக இருப்பாங்க. ஸோ இன்னொருத்தர் அவங்களோட ரிலேட்டிவ், பிளட் ரிலேட்டிவ் இப்போ கிட்னி டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா யாரோ ஒரு பிளட் ரிலேட்டிவ் வந்து மேட்ச் ஆகிறவங்க அவங்க டோனராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லாத பட்சத்தில் இந்த பிரைமரி இன்சூர்ட் பர்சனோட இன்சூரன்ஸ்லேருந்து அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து டோனர் வந்து கிட்னி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நாம் இன்சூரன்ஸை அந்த ஆப்ரேஷன் காஸ்ட் மட்டும் நம்ம கவர் பண்ணிப்போம். டே கேர் ட்ரீட்மெண்ட் என்னங்க சார், அதை இந்த பாலிசியில் கவர் பண்ணுறாங்களா? நார்மலாக டே கேர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 24 ஹவர்ஸுக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குற எல்லாமே வந்து A to Z எல்லாமே இன்சூரன்ஸில் கேஷ்லெஸில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து வந்து 24 ஹவர்ஸுக்குள்ளே சில ப்ரொசீஜர் நடக்கும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே சில ப்ரொசீஜர் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து டே கேர் ட்ரீட்மெண்ட்டுன்ற கான்செப்டில் நாம் கிளைம் கொடுக்கலாம். அது வந்து கேஷ்லெஸ்ஸும் எலிஜிபிள் தான். இதில் வந்து ப்ரீ பிளான்டாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்ராக்டு, சின்ன சின்ன சிஸ்டிங்கை ஆப்ரேட் பண்ணுறது, லிம்போமா இந்த மாதிரியான கொழுப்பு கட்டிங்கை ஆப்ரேட் பண்ணுறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டே கேரில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அது வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்னென்ன டே கேரில் பண்ணிக்கலான்ட்டு வந்து ஒரு லிஸ்டட் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இன்சூரன்ஸில் கேஷ்லெஸ்லேயே நீங்கள் டே கேர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். என்னென்னா அட்மிஷன் இருக்கும், டிஸ்சார்ஜ் இருக்கும், ஜென்ரல் அப்சர்வேஷனில் வச்சுட்டு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கேட்டகரியில் வந்ததுனால டே கேரில் எலிஜிபிள். டொமிசிலியரி ஹாஸ்பிட்டல்ஸ்னா என்னங்க சார்? டொமிசிலியரி ஹாஸ்பிட்டல் என்னென்னா நமக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம், அங்கே பெட் இல்லை அப்படின்னும் போது வந்து மோர் தென் 3 டேஸ்க்கு மேலே எக்ஸிட் ஆகுது ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வீட்டில இருந்தே பார்க்குற மருத்துவத்துக்கு வந்து நாம் அதையும் கிளைம் பண்ணிக்கலாம். ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் என்னங்க சார், அது கவர் ஆகல? ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் ஹெல்த் வந்து உங்களுக்கு வீடு தேடி மருத்துவம் அப்படின்றத வந்து ஒரு கான்செப்ட் கொண்டுகிட்டு வந்து இருக்கு. 6900 அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெசிலிட்டியை வந்து ஸ்டார் ஹெல்த்தே வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபீவர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு நர்சிங் அசிஸ்டண்ட்டோட ட்ரிப்ஸு அந்த மாதிரி அசிஸ்டண்ட்டோட உங்களோட ஹோம்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கான ஃபெசிலிட்டியும் ஸ்டார் ஹெல்த் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஏர் ஆம்புலன்ஸ் இந்த பாலிசியில் கவர் ஆகுமாங்க சார்? ஏர் ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் இந்த மாதிரியான இதுவில் ஒரு எமர்ஜென்சி பீரியடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மெடிக்கல் அங்கே ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நாம் அந்த ஏர் ஆம்புலன்ஸ் சர்வீஸும் கொடுக்குறோம். மேக்ஸிமம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரியான சில ஹாஸ்பிட்டல் வந்து ஏர் ஆம்புலன்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஹெல்த் செக்அப் இந்த பாலிசியில் நமக்கு கொடுப்பாங்களாங்க சார்? எப்போ நமக்கு கொடுப்பாங்க? நார்மலாக எல்லா பாலிசிலையும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்அப் பெனிஃபிட் வந்து ஆஃப்டர் 1 இயர் கிளைம் ஃப்ரீ இயராக இருந்தால் உங்களுக்கு ஹெல்த் செக்அப் பெனிஃபிட் வந்து நெக்ஸ்ட் இயர் ரெனியூவல் முடிச்சுட்டு 1 இயர் கிளைம் ஃப்ரீ இயராக இருக்கும்போது ஹெல்த் செக்அப் பெனிஃபிட் வந்து சம் இன்சூர்ட் பேசிஸில் ஒரு பாலிசிக்கும் ஒரு லிமிட்டட் அமௌண்ட் கொடுப்பாங்க. அது வந்து நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பாலிசியில் பொறுத்த அளவுக்கு ஸ்டார் ஹெல்த் அஷூரன்ற பாலிசியில் பொறுத்த அளவுக்கு வந்து பாலிசி எடுத்து 30 நாள் கழிச்சு நீங்கள் ஹெல்த் செக்அப் பெனிஃபிட் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம்.
குமுலேட்டிவ் போனஸ்னா என்னங்க சார்? இது எவ்வளவு தருவாங்க, எப்படி தருவாங்க? நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் போனஸ்ன்றது வந்து ஒவ்வொரு பாலிசிக்கும் எவ்ரி இயர் வந்து ரெனியூவல் பண்ணும்போது கிளைம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு போனஸ் தருவாங்க. இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் போனஸ், சம் இன்சூர்டில் 25% எவ்ரி இயர் உங்களுக்கு அக்குமுலேட் ஆகும். சார், இப்போ ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதம், யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் இதில் கவர் ஆகுங்களா? நார்மலாக சில பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்ரிகேட் போர்டு வந்து கவுன்சில் வந்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கின ஹாஸ்பிட்டல் வந்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் வந்து இன்பேஷண்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். மற்ற ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் எலிஜிபிலிட்டி கிடையாது. இந்த பாலிசியில் ஸ்டார் ஹெல்த் அஷ்யூரன்ற பாலிசியில் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் அப் டு சம் இன்சூர்ட் வரைக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். என்ன கவரேஜ் எடுக்கிறீங்களோ அந்த கவரேஜுக்கு இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபுல் சம் இன்சூர்டே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னங்க சார்? நார்மலாக குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து குழந்தை அந்த சிகிச்சை கருத்தரிப்பு மையத்துக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இந்த பாலிசியில் அந்த ஃபெசிலிட்டியும் உண்டு. 24 மந்த் வெயிட்டிங் பீரியடு. அவங்களுக்கு வந்து 3rd இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் எலிஜிபிள். IVF, ICSI இந்த மாதிரியான கருத்தரிப்பு சிகிச்சை மையத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பாலிசியில் இருந்திருக்கணும், 2 முழு வருஷம் இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. ட்ரீட்மெண்ட்டுக்கான காஸ்ட்டு இதில் தருவாங்க. இந்த பாலிசியில் டெலிவரி எக்ஸ்பென்ஸ் கவர் பண்ணுறாங்களா சார்? நார்மலாக வந்து 2 year வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 10% ஆஃப் சம் இன்சூர்ட் வந்து உங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி உண்டு. டெலிவரி எக்ஸ்பென்சஸ் மெட்டர்னிட்டி ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து அந்த எக்ஸ்பென்சஸை யூஸ் பண்ணியிருந்தால் நியூபார்ன் பேபி கவரேஜ் வந்து இந்த பாலிசியில் ஆட்டோ கவராக உங்களுக்கு கண்டினியூ ஆகிடும். இன்யூட்ரோ ஃபெட்டல் சர்ஜரி அப்படின்னு என்னங்க சார்? அது கவர் பண்ணுறாங்க. கருவில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்யூட்ரோ ஃபெட்டல் சர்ஜரின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து சில லிஸ்டட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் ட்ரெயின்டு டாக்டர் வந்து அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. கருவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எதனா குறைபாடு இருக்குது, அதாவது நீர் கம்மியாக இருக்குது, இல்லை வந்து அவங்களோட ஆர்கனில் எதனா வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சர்ஜரிஸை வந்து ட்ரெயின்டு டாக்டர் வந்து ஒரு லிஸ்டட் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பண்ணுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டும் இந்த பாலிசியில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் கவர் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தோடனே இந்த பாலிசியில் கவரேஜ் கிடைக்குமா சார்? எவ்வளோ கிடைக்கும் அப்படி கிடைக்கிற மாதிரிங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மெட்டர்னிட்டிக்கு 2 இயருக்கு அப்புறம் இந்த பாலிசியில் எலிஜிபிலிட்டி உண்டு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸை யூஸ் பண்ணிட்டாங்களே குழந்தைக்கு Day 1 கவரேஜ் ஆட்டோ கவராக இந்த பாலிசியில் வந்துடும். இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஜாண்டிஸ் இருக்குது, இல்லை வந்து அந்த மாதிரி எதனா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா இதில் கவர் பண்ணலாம். ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு கவரேஜ் இருக்காங்க சார்? ரெஸ்பிரேட்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கான ஆஸ்பைஸ் கவர் வந்து இந்த பாலிசியில் உண்டு. காம்போசினேட் டிராவல் அப்படிங்கிறாங்க. காம்பஷனேட் டிராவல் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு இந்த பாலிசி ஹோல்டர் யாரோ ஒருத்தர் வந்து வெளியே தங்கிட்டாங்க, அவங்களால வந்து அங்கே சிக்னஸ் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் மேபி ஏர் ட்ராவலாக இருக்கலாம், இல்லை ட்ரெயின் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி அவங்க வந்து போகலாம். அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுறது காம்பஷனேட் ட்ராவல். VPN சொல்றாங்க. VPN இந்த பிளான் எப்படி? நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அக்ரீட் நெட்வொர்க்கு, நான் நெட்வொர்க்குன்னு இருக்கும். அக்ரீட் நெட்வொர்க்கு நம்ம கிட்ட வந்து வேல்யூபிள் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் எல்லாம் நம்மளோட ஸ்டாரோட டைஅப்ல இருக்கிறவங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து மேக்சிமம் பில்ஸ் இது பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு டிஸ்சார்ஜுக்கான டைமும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, கன்சியூவபிள்ஸ்க்கான சார்ஜஸும் அதிகமா இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம வேல்யூபிள் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்ற ஹாஸ்பிட்டலாக வச்சிருக்கோம். இதை லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃப்ரீயான ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கும். ஹாஸ்பிட்டலில் ஷேரிங் ரூமு, அது ஏசி, இண்டிவிஜுவல் ரூம் இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஷேரிங் ரூம் எடுத்து என்ன சார் டிஃபரெண்ட்? நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து ஷேர்டு அகாமடேஷன் சொல்லுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த பாலிசியில் வந்து 10 lakhs அண்ட் அபவ் பாலிசி எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஏசி ரூமோ, சிங்கிள் பிரைவேட் ஏசி ரூமோ, டீலக்ஸ் ரூம் கூட எடுத்துக்கலான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரூம் கேட்டகரி வச்சு தான் வந்து உங்களுக்கு டாக்டர் ஃபீஸ், நர்சிங் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் ஆகும். இப்போ டாக்டர் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏசி ரூமுக்கு
அதிகமாக இருக்கும். ஷேர்டு ரூமுக்கு இப்போ 1 or 2 பெட் இருக்கிற ரூமை வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு சிங்கிள் ஏசி ரூமோ சிங்கிள் ப்ரைவேட் ஏசி ரூமோ எலிஜிபிலிட்டி இருந்தும் நீங்கள் ஷேர்டு ரூமை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சம் அமௌண்ட்டை சேவ் பண்ணுறீங்க அப்படின்றதுனால பர் டே 800 rupeesன்னு சொல்லிட்டு சம் அமௌண்ட் வந்து எத்தனை நாள் இருக்கீங்களோ அத்தனை நாளில் வந்து உங்களுக்கு இதை வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக கொடுப்பாங்க. செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன்ங்கிறாங்க, அது இந்த பாலிசியில் எப்படி சார் கவர் ஆகுது? நார்மலாக பார்த்தீங்கன்னா செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன்றது வந்து என்னன்னா, இப்போ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து இப்போ அந்த சர்ஜரி நம்மளுக்கு தேவையா அப்படின்னு நம்ம மைண்டே வந்து நம்மளை கேள்வி கேட்குற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும், நம்மளுக்கு இதுக்கு தேவையா அப்படின்னும் போது நம்மளோட ஸ்டார் டாக்டர் e-opinion@starhealth.in நான் உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பாலிசி ஹோல்டர் அனுப்பிச்சாங்கன்னா நம்மளோட ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அந்த டாக்குமெண்ட்டை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சர்ஜரி தேவையா தேவையில்லையா, இல்லை இந்த சர்ஜரி எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க கன்சல்டேஷன் கொடுப்பாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் இந்த பாலிசியில் நார்மலா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரிஸ்டோரேஷன்றது வந்து உங்களோட ஒரு பாலிசி இருக்கு அப்படின்னா அந்த பாலிசியில வந்து பாத்தீங்கன்னா சம் இன்பில்டு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கான கவரேஜுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி லயபிலிட்டி ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேர்ல வந்து ஒருத்தருக்கே வந்து சிங்கிள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னும் போது மீதி இருக்கிற 3 பேருக்கு அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லாத போயிடும். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு அடிஷ்னலாக சம் அமௌண்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் 100% ரீஸ்டோரேஷன் உண்டு. அதாவது என்ன சம் இன்சூர்டு எடுக்கிறீங்களோ அந்த சம் இன்சூர்டு எப்பெல்லாம் காலி ஆகுதோ அந்த டைம்ல உங்களுக்கு 1 more சம் இன்சூர்டு 100% ரீஸ்டோர் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் அன்லிமிட்டெட் டைம்ஸ் ரீஸ்டோர் ஆகும். எய்தர் நீங்கள் பார்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சம் இன்சூர்டை, ஃபுல் சம் இன்சூர்டும் யூஸ் பண்ணலாம். பார்ஷியலாக சம் இன்சூர்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு சம் இன்சூர்டு அதிகமாக தேவைப்படும் போது என்ன அமௌண்ட்டை கிளைம் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டை ரீஃபில் பண்ணி சம் இன்சூர்டு வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தருவாங்க. ஃபுல் சம் இன்சூர்டு இப்போ 10 லட்ச ரூபாய் எடுக்கிறீங்க, 10 லட்ச ரூபாய் ஃபுல்லாக காலி ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு இன்னொரு 10 lakhs ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் இன்சூர்டு யாருக்கும் இல்லைன்ற கவரேஜ் இல்லைன்ற பயம் யாருக்கும் இருக்காது. மாடர்ன் ட்ரீட்மெண்ட் என்னங்க சார், அதில் எந்தெந்த வியாதிகளுக்கு கவர் பண்ணுறாங்க இந்த பாலிசி? நார்மலாக சில லிஸ்டட் 12 லிஸ்டட் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் வந்து நாம் வச்சுருக்கோம். பலூன் பிளாஸ்டி, சைனோபிளாஸ்டி, டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன், இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம். சில பாலிசியில் 50% ஆஃப் சம் இன்சூர்டு வச்சுருக்காங்க. இந்த பாலிசியில் அப் டு சம் இன்சூர்டு வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி இந்த மாதிரியான புது மாடர்ன் ட்ரீட்மெண்ட்லாம் வரும்போது வந்து மெடிக்கல் இது இன்க்ரீஸ் ஆகும்போது, ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அதை வந்து நம்மளோட ஸ்டார் ஹெல்த்தை வந்து சர்வே பண்ணி ஒரு பாலிசிலையும் இன்பில்ட் பண்ணுவாங்க. இந்த பாலிசியில் வந்து 100% மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கான சம் இன்சூர்டு எக்ஸ்பென்சஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, அப்படின்னா என்ன சார்? பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவங்களுக்கு வந்து ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போவாங்க. இங்கே போயிட்டு வந்து அவங்க மறுவாழ்வு சிகிச்சை மையத்துக்கு போயிட்டு வந்து பிசியோதெரபியோ இல்லை இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான காஸ்ட்டை வந்து இந்த பாலிசியில் நாம் கிளைம் கொடுக்குறோம். பாலிட்ராமா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் கிளைம் எடுத்துக்கலாம். இந்த பாலிசி பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி, இப்போ பாலிசி இன்னைக்கு புதுசாக எடுத்துடுறாங்க, அவங்களுக்கு வெயிட்டிங் பீரியட், என்னென்ன வெயிட்டிங் பீரியட், எவ்வளோ நாள் அப்ளிகபிள் ஆகும், இல்லை டே 1 கவரேஜ் கிடைக்குமா, எப்படிங்க சார்? நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கம்பெனியும் வந்து பாலிசி எடுத்ததுக்கப்புறம் எந்த டிசீஸ் வந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி லயபிலிட்டி பொறுப்பேற்றுப்பாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி எதனா எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குது, லைக் வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அப்பெண்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை சின்ன கால்படர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஃப்ராக்சர் ஆகிட்டு இம்ப்ளான்ட் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எல்லாமே ஒரு ஏஜென்ட், ஒரு அட்வைசர் வந்து பாலிசி எடுக்கும் போதே ப்ரொபோசல் இது சொல்லும் போதே நாம் பாலிசியில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர்.
அது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான சம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த வியாதியும் இன்சூரன்ஸ் கம்பெனி செட்டன் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் 100% கவர் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு கஸ்டமரும் வந்து பாலிசி ஹோல்டரும் எக்ஸிஸ்டிங் டிசீஸை பாலிசியில் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இந்த பாலிசியில் ஸ்டார் ஹெல்த் அஷூரன்ற பாலிசியில் 3 வருஷத்துக்கான வெயிட்டிங் பீரியட் வரும். இப்போ சுகர் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டட் டிசீஸ் மட்டும் 3 வருஷம் பொறுத்து கவரேஜ் எடுத்துக்கலாம். ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட் 3 வருஷம் சொன்னீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் வெயிட்டிங் பீரியட், இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பாலிசி எடுத்து 30 நாளுக்கு ஜெனரல் வெயிட்டிங் பீரியட் எதுவும் கவர் பண்ண மாட்டாங்க. ஆக்சிடென்ட் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட் 24 ஹவர்ஸ் கழிச்சு கவர் ஆகும். ஆக்சிடென்ட் சம்பந்தமான ரோடு ஆக்சிடென்ட், டாக் பைட், ஸ்னேக் பைட், இது எல்லாம் ஆக்சிடென்ட் ரிலேட்டட் எல்லாமே 24 ஹவர்ஸ்க்கு மேலே கவர் பண்ணிடுவாங்க. 30 டேஸ்க்கு அப்புறம் 31st டேட்லேருந்து சீசனபிள் டிசீஸ், டெங்கு, சிக்கன்குனியா, கொரோனா, ஃபீவர், டைபாய்டு, மலேரியா இந்த மாதிரியான டிசீஸ் எல்லாம் 31வது நாள்ல இருந்து கவர் பண்ணுவாங்க. அட்மிஷன் ரெக்வயர்டு அப்படின்ற கண்டிஷனில் நாம் இன்பேஷன் கேஷ்லெஸில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் லிஸ்டட் ஸ்பெசிஃபைடு டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் 24 லிஸ்டட் டிசீஸ் வந்து ஸ்பெசிஃபைடு லிஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து 24 மாதம், அதாவது 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் கம்பல்சரி வச்சுருக்காங்க. இந்த இது என்னென்னா இஎன்டி சம்மந்தமான சர்ஜரிஸு, கிட்னி ஸ்டோனு, கால்பேடர் ஸ்டோனு, பைல்ஸு, வெரிகோஸ் வெயின்ஸு, யூட்ரஸ் சம்மந்தமான சர்ஜரிஸு, கேட்ராக்ட், இதெல்லாம் உயிருக்கு ஆபத்தில்லாத நோய்கள். சில சமயம் தள்ளி போட்டாலே க்யூரபிள் அப்படின்றதுனால ஒரு கஸ்டமர் வந்து இமிடியேட்டாக வந்து அதுக்கான சர்ஜரியோ இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால ஐஆர்டிஏவே இது வந்து 2 வருஷத்துக்கான வெயிட்டிங் பீரியடாக வச்சிருக்கு. எந்த கம்பெனியில் எடுத்தீங்கனாலும் இதுதான் கண்டிஷன். ஸோ இந்த பாலிசிலே வந்து இந்த லிஸ்டட் டிசீஸ் வந்து 2 வருஷத்துக்கு வெயிட்டிங் பீரியட் வரும். ஓகே சார். பட் டெலிவரி எக்ஸ்பென்ஸுங்க, ஃபெடரல் சர்ஜரி, அசிஸ்டட் ரீப்ரொடக்ஷன் சர்ஜரி, ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி இதுக்குள்ள வெயிட்டிங் பீரியட் எத்தனை நாள் சார்? இதில் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டல் சர்ஜரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் ட்ரீட்மெண்ட், குழந்தை இல்லாத ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் 2 வருஷம் சொன்னேன் இல்லையா, அது அப்ளிகபிள் ஆகும். நியூ பார்ன் பேபி கவருக்கு எவ்வளோ நாள் வெயிட்டிங் பீரியட் சார்? நியூ பார்ன் பேபி கவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வெயிட்டிங் பீரியட். இதில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஸ்டார் ஹெல்த் அஷூரன்ஸ் பிளான் பற்றி சீஃப் சேல்ஸ் மேனேஜர் திரு செல்லம் சார் அவர் நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணார். மறுபடியும் இன்னொரு பிளானை பற்றி சார்கிட்ட நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்டு தெரிஞ்சுப்போம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.